Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா the Chennai Silks. VVD 8 years of legacy in consumer goods. எல்லாருடைய கேள்விகளும் ஆளும் அரசாங்கத்தை நோக்கி தான் இருக்கு. நீங்க விஜய் வந்து விமர்சிக்க கூடாதுன்னு நான் யாருமே இங்க சொல்லல. நீங்க ஆளும் கட்சியான திமுகவை விமர்சிச்சு அதோட அந்த வீரியத்தை ஒப்பிடும் போது இங்க பாத்தீங்கன்னா தாவேக்காவோட மேல வைக்கிற விமர்சனம் தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நாம் தமிழர் கட்சி வந்து நீங்க சொல்றீங்களா சமூக வலைதளங்களை போய் பார்த்தா நீங்க சொல்றீங்களா டிசிப்ளினான பார்ட்டின்ட்டு, ஆனால் அங்க வந்து சில தனிப்பட்ட தாக்குதல் நடக்குது, கொள்கை இல்லாத கட்சின்றீங்க. நீங்க இவ்வளவு சொல்ற போது ஏன் வந்து தொடர்ச்சியா விமர்சனத்தை வந்து மேல வச்சுட்டே இருக்கீங்க? உங்களை அவர் கண்டுக்கவே இல்லை, ஆனா நீங்க வந்து இல்ல நீங்க வந்து தாவேக்கான்றீங்க, தளபதின்றீங்க. இதெல்லாம் வந்து நீங்களே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி ஏற்படுத்தி தர வகையில தான் இது அமையுது. ஒரு தீவிர விஜய் ரசிகர் என்னை போன்ற அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. உண்மையாவே சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு திமுக வந்து எதிரி, தாவேக்கா ஒரு உதிரி அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இன்னைக்கும் நாங்க. நீங்க ஒரு புதுசா ஒரு டேக்லைன் கண்டுபிடிச்சீங்க. நாம் தமிழர் கட்சி வந்து ஆரியத்தை வீழ்த்தணும், திராவிடத்தை வீழ்த்தணும்ட்டு ஒரு உன்னத நோக்கோட நீங்க வந்து ஆரம்பிச்சுட்டு கடைசியா உங்களோட டார்கெட் பாத்தீங்கன்னா விஜயா தான் இருக்காரு. நோக்கங்கள், கொள்கைகள் இதெல்லாம் கேட்கும் போது புல்லரிக்குது. ஆனா நீங்க வந்து இங்க எந்த இடத்துல இருக்கு? இன்னைக்கு திராவிடம் எந்த இடத்துல இருக்கு? ஆளுங்கட்சியா இருக்கு, எதிர்கட்சியா இருக்கு. திராவிடம்னா என்னன்னு பொருள் உங்களுக்கு தெரியுமா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பாத்திமா ஃபர்கானா இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். தமிழக வெற்றி கழக மாநாடு, அதன் பிறகு விஜய் அவர்கள் மீதான விமர்சனம், நாம் தமிழர் கட்சி ஆதரவு ஊடகங்களையும் சரி, ஆதரவாளர்களும் சரி, சமூக வலைதளங்களையும் அதை பார்க்க முடியுது. உங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது டிவிக்கு மேலான விமர்சனம். அதை தாண்டி அவருடைய தலைவர் விஜய் அவர்கள் மீதான விமர்சனம். ஏன்னா நீங்கள் வந்து சீமான் வழக்கமாக தாய்மாமன்னு சொல்லுவீங்க. அவர் மாநாட்டில் எல்லாருக்கும் நான் தான் தாய்மாமன், எல்லா வீட்டில் இருக்க சகோதர சகோதரிகளுக்கும்ட்டாரு. சொல்லுங்கள் மேம், எதனால் இந்த தாவேக்கா மேலான இந்த தாக்குதல் நாம் தமிழர் கட்சி சைட்லேருந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்றும் புதிதாக வந்து ஒரு வெறுப்போ இல்லைன்னா முரண்பாடுகளோ வந்து தனி மனிதர் மேலே எப்போதுமே ஏற்பட்டது கிடையாது. அது எந்த கட்சியினுடைய தலைவர்கள் கூடயும் கிடையாது. உங்களுக்கே தெரியும், நாம் தமிழர் கட்சி வந்து இங்கே தேசிய மயத்தை பேசக்கூடிய காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இல்லை பாஜகவாக இருந்தாலும் சரி, ரொம்ப கடுமையான விமர்சனங்களை எங்களை போன்று வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியும் இங்கே இந்த மண்ணில் வந்து விதைச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் கூட சீமான் அவர்களுக்கு அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கத்தோட தான் தாய்மாமன் சீமான் அவர்கள் பேசுவாங்க. அதே மாதிரி தான் திமுகவை எங்களை விட ஒருத்தவங்க எதிர்த்து பேசியிருப்பாங்களா, இல்லை எங்களை விட காட்டமான விமர்சனங்களை களத்தில் முன் வச்சிருப்பாங்களா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஐயத்துக்குரிய கேள்விதான். ஆனால் அங்கே இருக்க பலரையுமே வந்து தாய்மாமன் சீமான் அவர்கள் வந்து ரொம்ப உரிமையாக பேசுவது உண்டு. அந்த மாதிரி தனி நபர்கள் மீது நமக்கு இன்னைக்கும் எந்த ஒரு செகண்ட் தாட்டோ இல்லை அவங்கக்கிட்ட வந்து நமக்கு வெறுப்புகளோ அது எதுவும் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கும் அண்ணன் தான், இன்னைக்கும் தம்பி தான் சகோதரர் விஜய் அவர்கள் சீமான் அவர்களுக்கு. தம்பி தான் சொல்றாரு, ஆனால் போற போகல ஒரு அடிச்சுட்டு போயிடுறாரு. ஏன் அது? அதான் கொள்கை சித்தாந்தம்னு வரும்போது நம்ம இங்கே கேள்வி கேட்க வேண்டிய தேவை ஏற்படுது. உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இவ்வளவு பெரிய ஆதரவை வந்து தாவேக்காவுக்கு கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் நாம ஒரு சமூக மாற்றத்துக்கு ஒரு இன்னொரு ஊண்டுகோலாக இருப்பார் சகோதரர் விஜய் அப்படிங்கிற பெரும் நம்பிக்கையோடு நம்ம தொடர்ச்சியாகவே வந்து அவரை வரவேற்றோம். கட்டாயம் கொள்கை ரீதியா அவர் வந்து அவரோட எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு என்பது நமக்கு ஒரு பெரிய பெரிய ஏமாற்றம். அது வந்து என்ன சொல்றது, ஒரு நாங்க மலை மாதிரி கோட்டையா கட்டி வச்சு மக்களையும் இளைஞர்களையும் அரசியல் படுத்தி நல்வழிப்படுத்தி அவர்களை ஒரு விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமா மாத்திட்டு வரக்கூடிய இந்த வேலையில 16 ஆண்டு காலத்துல டமால்னு எல்லாத்தையும் போட்டு நொறுக்கிற மாதிரி எல்லா பக்கமும் அவர் வைத்திருக்கக்கூடிய கால்கள் தான் இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. அவர் அதை அவங்களோட நிலைப்பாடு மேம். தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி நாங்க திராவிடத்தையும் பேசுறோம், அதுல இருந்து நல்ல கருத்துலையும் எடுத்துக்கிறோம், தமிழ் தேசியத்தையும் எடுத்துக்கிறோம், அந்த தேசியத்தையும் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க கொள்கையா வச்சிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க வந்து இப்போ தேசிய அந்த இதுல பயணிச்சிட்டு இருந்தோம், ஆனா அவரு வந்து எங்க கூட சேர்ந்து பயணிப்பாருன்னு எதிர்பார்த்தோம், ஆனா அவர் வந்து இந்த மாதிரி எங்களோட சேர்ந்து பயணிப்பாரு அப்படிங்கிறது எல்லாமே செகண்டரி. அவர் வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு இப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிதமிஞ்சி அளவுல இந்த ஊடக வெளிச்சம் இருக்குல்ல, அதை வச்சு எவ்வளவு பெரிய மக்கள்
கூட்டத்தை அவர் அரசியல்படுத்திருக்க முடியும். ஏன் இது 2வது மாநாடு. இந்த 2வது மாநாட்டில் இத்தனை லட்சம் பேரை நீங்கள் ஒன்று திரட்டி இருக்கிறீங்க. ஆனால் ஏதாவது ஒன்று டேக் ஹோம் பண்ணியிருக்காங்களா உங்களுக்கு? நான் வந்து இது வரைக்கும் யாருமே எந்த ஊடகமே சொல்லாத ஒரு செய்தியை சொல்கிறேன். எல்லா ஊடகங்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒவ்வொருத்தவங்களா பேட்டி எடுத்தாங்க. யாராவது ஒருத்தவங்க சகோதரர் விஜய் அவர்களோட மாநாட்டினுடைய டேக்கவே என்னங்கிற கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பாங்களா? யார் ஒருத்தருமே அந்த கேள்விக்கான பதிலளிக்க முடியாத நிலைமைக்கு சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்தை இன்னும் ஒரு 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 அவங்கள மதிக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப மக்களை அரசியல் களத்துக்கு வரோம் அப்படின்னா மக்களோட நிக்கணுங்கிறது அடிப்படை விதி. அதே மாதிரி மக்களை அரசியல் படுத்தணும். நீங்க ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கிட்டு எதற்காக களத்துல நிக்கிறோம், என்ன சமூக மாற்றத்தை கொண்டு வர போறோம், எதனால ஜனநாயகம் இன்னைக்கு காக்கப்படணும் அப்படிங்கிற புரிதலோட இங்க மக்களை அரசியல் படுத்த தேவைக்கு தான், அந்த விழிப்புணர்வுக்காகத்தான் ஒவ்வொருத்தரும் கட்சி தொடங்குறாங்க. அண்ட் மாநாடுகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு மாநாடு அப்படின்னா எல்லாருமே ஏதாவது ஒரு மைய பொருளை வச்சுதான், ஒரு கருப்பொருளை வச்சுதான் மாநாடுகள் போட்டிருக்காங்க. விசிகா மாநாடு போட்டுச்சுன்னா அது மது ஒழிப்பு மாநாடு போட்டிருக்குது. திமுக வந்து இளைஞரணி மாநாடு போட்டாங்கன்னா இளைஞர்களை அரசியல்படுத்துவதற்காக அவர்கள் மாநாடு போட்டார். இப்ப சகோதரர் என்ன விஷயத்துல அவர் வந்து மாநாடு போடுறாருன்னு பாத்தீங்கன்னா, வரலாறு திரும்புகிறது. என்ன வரலாறு திரும்புகிறது? அவருக்கு அந்த வரலாறை குறித்து என்ன புரிதல் இருக்கு, அதை குறித்து மக்களுக்கு வரலாறு திரும்புகிறதுனா அவர் சொல்றது எம்ஜிஆர் அவர்களும் அண்ணா அவர்களும் மீண்டும் எப்படி வந்து 5 கொள்கை தலைவர்கள் வச்சிருக்கிறாங்க. 5 கொள்கை தலைவர்களை பத்தி இன்னும் முழுமையா அவங்களுடைய மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தினாங்களாங்கிறது 2வது குவெஸ்டின். முதல் கேள்வி வந்து எதற்கு புதிதாக அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களும் எடுக்கிறாங்க? எங்களுடைய தலைமை உரிமைப்பாளர் சீமான் அவர்கள் கேட்டது போல அடுத்த கூட்டத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் கலைஞர் அவர்களையும் அவரால் போட முடியல, ஐயா எடப்பாடி அவர்களையும் அவராலேயே போட்டோ போட்டு கொடுக்க முடியும். அதாவது பெரிய ஜாம்பவான்களை வீழ்த்திய ஒரு ஆட்சியை மீண்டும் கட்டமைப்போம் சொன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்படி பல ஜாம்பவான்களை வீழ்த்தித்தான் ஒவ்வொரு முறை புரட்சிகர அரசியல் தமிழ்நாட்டு மண்ணில் விதைக்கப்பட்டிருக்குது. அப்படித்தான் கலைஞர் வந்திருக்கிறாரு, அப்படித்தான் ஐயா காமராஜர், அப்படித்தான் ஐயா அண்ணா வந்திருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய முழு ஆற்றலையும் வந்து மண்ணில் வந்து வெளிப்படுத்தி மக்களை அணிதிரட்டி அரசியல்படுத்தி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இங்க என்னென்ன சிக்கல்கள், சமூக சீர்கேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பின் பாயிண்ட் பண்ணி இங்க மக்களுக்கு அம்பலப்படுத்திட்டு இருக்கோம் நாம் தமிழர் கட்சி. அதோட கூடுதலாக கொள்கையை நம்ம தெளிவாக மக்கள் ரொம்ப சரி. நீங்க இந்த மாநாடு ஒரு கொள்கை ரொம்ப தெளிவாவோ இல்ல விளக்கமாகவோ இல்ல அவங்க தொண்டர்களுக்கு புரியுற வகையிலோ எடுத்து சொல்லாத வகையில அமைஞ்சிருக்கு இந்த மாநாடுன்னு சொல்லி சொல்றீங்க. ரொம்ப சரி. அதற்கான பலன் வந்து 2026 தேர்தல் முடிவுகளில் மக்கள் கொடுக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாம் தமிழர் கட்சி என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிச்சீங்க, என்ன தேர்தல் நெருங்கி வருது, நீங்க வந்து அடுத்து மாநாடு நடத்த போறீங்க, கேண்டிடேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ண போறீங்கன்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி இங்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தை வந்து அந்த ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் செயல்பட்டு இருக்காங்க. அதிமுக ஆகட்டும் சரி, பிஜேபி ஆகட்டும் சரி. நேற்று சொல்றீங்களே கொள்கை இல்லாத ஒரு அவரு முதற்கொண்டு எங்கள் அரசியல் எதிரியவங்க, கொள்கை எதிரியவங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி அங்க இருக்கவங்களோட நோக்கி ஒரு ஃபோக்கஸை கவனத்தை செலுத்தாம இங்க வந்து ஏன் தாவிக்க கூட போட்டி போட்டுட்டு இருக்கீங்க? இந்த கேள்வியில ஒரு குழப்பம் இருக்கிறதா நான் பாக்குறேன். நாங்க இவங்களெல்லாம் எதிர்க்கிறதுக்கு மட்டுமே இங்க வரல. நாங்க இங்க என்ன மாற்றத்தை விதைக்கணுங்கிறத முதன்மையா வச்சுட்டு வந்திருக்கிறோம். அந்த மாதிரி உங்களுடைய மாற்றம் என்ன? நீங்க எதை மாத்த போறீங்க? 15 வருஷம் 16 வருஷம் ஆயிடுச்சு மேம். நீங்க சொல்றீங்களா அவரு ஒருங்கிணைப்பாளே சொல்றாரு, என்ன மாற்றத்தை நீங்க வந்து போராடுறீங்க, சுற்றுச்சூழலுக்காக போராடுறீங்க, கனிம வள கொள்கைக்கு எதிராக போராடுறீங்க, இந்த மாதிரி நிறைய போராடுறீங்க. அதோட ரிசல்ட் என்ன? சரி, அதை தாண்டி இங்க ஒரு அங்கீகாரம்னு மக்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க? நீங்க இவ்வளவு போராடுறீங்கல்ல. காட்டுப்பள்ளி துறைமுகம் கட்டப்பட்டுருச்சா? பரந்தூர் விமான நிலையம் கட்டப்பட்டுருச்சா? பரந்தூர் விமான நிலையத்துக்கு இப்ப அடுத்து அரசு ஒரு உறுதிமொழி கொடுத்து இந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்படாத வகையில அந்த ஏர்போர்ட் வரப்போகுதுன்ட்டு இப்போ தொழில் அமைச்சர் வந்துருமா? நாங்க வராதுன்னு துணிவோட சொல்றோம். நாங்க மக்களோட நிக்கிறோம், மக்களோட சேர்ந்து இந்த களத்துல நிக்கிறோம். மக்களுக்கு எதிரான விளைநிலங்களை நாங்க தனியார் மயப்படுத்தி ஒரு ஏர்போர்ட் நிறுவுறதுக்கு விட மாட்டோம்னு சொல்றோம். கனிம வள கொள்ளையெல்லாம் நின்றுச்சா? நீங்க கேட்டது இது வரைக்கும் மாற்றமே பண்ணலையா அப்படின்னு. நான் கேட்குற கேள்விக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லணும். 8 வழி சாலை இங்க நடந்துருச்சா? பேனா சிலை இவங்க நிறுவிட்டாங்களா? இப்படி எத்தனையோ விஷயங்களை நாம் தமிழர் கட்சி இங்க இந்த மண்ணுல வரவிடாம தடுத்திருக்கு. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இது முழுக்க இதுக்கு அங்கீகாரம் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. மக்களோட நின்றுக்கும். அந்த மாதிரி மக்களோட எல்லா அரசியல் கட்சிகளும் நின்றுக்குதா? இது வரைக்கும் ஏற்கனவே இருந்த அதிகாரத்துல இருந்தவங்களை குறித்து அவங்க கிட்ட இந்த கேள்விகளை நீங்க கேட்டதுண்டா? எதிர்கட்சியா இத்தனை பேரை வந்து
சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறோமே, அவர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கறத நீங்க கேட்டிருக்கீங்களா? நாம் தமிழர் கட்சி மட்டும்தானா, மக்களோட நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உளப்பூர்வமாக நின்றுக்குன்னு என்னால சொல்ல முடியும், ஆணித்தரமா சொல்ல முடியும். இவ்வளவு கடுமையா மாற்று கருத்து இல்லாம சொல்ல முடியும். இவ்வளவு கடுமையா உழைக்கிறீங்க, மக்களோட நிக்கிறீங்க, ஏன் இந்த அங்கீகாரம் எதுவுமே ஒரு அரசியல் ரீதியா ஒரு அங்கீகாரம் கிடையாது? எங்களோட தோல்வி இல்ல சகோதரர். இங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அப்படின்னா ஃப்ரீ அண்ட் ஃபேரா எலெக்ஷன்ஸ் நடக்குதா? இங்க காசு கொடுக்காம வாக்குகளை வந்து இங்க பெற முடியுதா? இங்க வாக்குகளை வாங்குறாங்க. யாராவது வாக்குகளை அவங்க வந்து காசு கொடுக்காம பெற முடியுதா? மக்கள் வந்து ஃபேரா இந்த எலெக்ஷனை வந்து அணுக முடியுதா அப்படின்னா இல்ல. இங்க பால்ல சத்தியம் வாங்குறாங்க, இங்க கற்பூர சூடத்து மேல சத்தியம் வாங்குறாங்க. என்னத்துக்கு? கட்டாயம் நான் உங்களுக்கு வந்து கல்வி கடனை ரத்து பண்ணுவேன், கட்டாயம் உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுடைய வேளாண் கடன் நாங்க ரத்து பண்ணுவோம், கட்டாயம் நான் வந்து உங்களுடைய கடன் எல்லாத்தையும் வந்து போக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி, நீங்க எங்களுக்கு வாக்கு போட்டா இந்த வாக்குறுதிலாம் கட்டாயம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணி இவங்க வாக்கு வாங்குறாங்க. ஃபேரா இன்னைக்கு எலெக்ஷன். ஆனா நாம் தமிழர் கட்சி ஃபேரா இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை மதிச்சு நாங்க தேர்தலில் நிக்கிறோம். ஒரு கூட்டம், ஒரு மக்கள் திரள், ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஒரு ரூபா காசு கொடுக்காம ஏதாவது ஒரு கட்சிகள் கூட்டம் நடத்திருக்கா? இன்க்ளூடிங் தாவேகா. இன்றைய நிலையில யாராவது ஒருத்தவங்க காசு கொடுக்காம ஒரு கட்சியினுடைய கூட்டத்தையும் தாவேகா மாநாடே வந்து காசு கொடுத்து அந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்கன்றீங்க. கட்டாயம் அவங்க செலவழிச்சிருக்காங்க பணத்தை, பல கோடிகள். இல்ல அது எல்லா மாநாட்டிலும் செலவு பண்ணுவீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வராங்கன்னா, மாநாட்டுக்கு சென்னையில ஒரு மாநாடு நடக்குதுன்னா வெளியூர்ல இருந்து வராங்கன்னா, நாங்க காசு கொடுக்க மாட்டோம். நீங்க சொல்றீங்க அதாவது காசு கொடுக்க மாட்டோங்கிறது எங்ககிட்ட இல்லங்கிறது முதல் காரணம். ஒண்ணு இருந்தது அப்படின்னா கட்டாயம் நம்ம மக்களுக்காக, அதாவது அவர்களுடைய முதல்ல அவங்களுடைய விஷயத்தை சேஃப் கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர வைக்கிறது. நான் சொல்றது வந்து அவங்களை ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் வச்சு அவங்கள அதை பண்ண மாட்டோம். இல்ல அது அவங்க பண்றாங்களே மேம், இருக்கிற கட்சிகள் பண்றாங்க. அதைத்தான் சொல்றேன். நீங்க அப்படி காசு கொடுத்து எங்க கூட்டத்துக்கு ஆட்களை கூப்பிடணும் அப்படின்னா எங்க கட்சியினுடைய கூட்டத்தினுடைய அளவை விட வேற யாருடைய கூட்டமும் பெருசா இருக்காதுங்கிறது என்னுடைய ரொம்ப ரொம்ப பிளாட்டன்டான ட்ரூத்தை வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய பேச்சை கேட்கறதுக்கு இன்னைக்கு மக்கள் கூடுவாங்க? உங்களுடைய மனசாட்சியை தொட்டு ஃபேரா சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு ஊடகத்துறையில இருக்கிறீங்க, கட்டாயம் எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. எந்த அரசியல் தலைவனுடைய பேச்சு மக்கள் மனதுல தாக்கத்தை ஏற்படுத்தும்? யாரு இந்த மக்களுக்காக நிப்பாங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும்? அப்படி ஏதாவது ஒரு தலைவர் பேசுவதை உங்களால சொல்ல முடியுமா? ஆனால் எங்க தலைமை பேசும், எங்க தலைமை பேசுவார், எங்க தலைமை பேசுவதற்காக மக்கள் கூடுவாங்க. எந்த அரசியல் கூட்டம் இப்படி அரசியல் இல்ல கண்டிப்பா மேம், நீ சொல்றீங்களே இந்த அளவுக்கு ஒரு ரொம்ப டிசிப்ளினான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அக்செப்டன்ஸ்ங்கறத நான் பாராட்டுறேன். இல்ல கண்டிப்பா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இவ்வளவு டிசிப்ளினா இருக்குன்னு சொல்றீங்கல்ல. ஆனா உங்களுக்கு உங்களுடைய நோக்கங்களே எவ்வளவு உன்னதமா இருக்கு. தேர்தல் வருது, நான் மீண்டும் அதே தான் கேட்கறேன். ஏன் உங்களால கன்வெர்ட் பண்ண முடியல? இல்ல அது இல்ல. இங்க எல்லாருடைய கேள்விகளும் ஆளும் அரசாங்கத்தை நோக்கி தான் இருக்கு. நீங்க விஜய் வந்து விமர்சிக்க கூடாதுன்னு நான் யாருமே இங்க சொல்லல. ஆனால் நீங்க ஆளும் கட்சியான திமுகவை விமர்சிச்சு அந்த அவங்க அதுல இருந்து அதோட அந்த வீரியத்தை ஒப்பிடும் போது இங்க பாத்தீங்கன்னா தாவேக்காவோட அதுக்கு மேல வைக்கிற விமர்சனம் தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நாம் தமிழர் கட்சி வந்து நீங்க சொல்றீங்கல்ல சமூக வலைதளங்களை போய் பார்த்தா நீங்க சொல்றீங்களா டிசிப்ளினான பார்ட்டின்ட்டு. ஆனால் அங்க வந்து சில தனிப்பட்ட தாக்குதல் நடக்குது. அதாவது இங்க பிழையே எங்க கிட்ட இல்ல, உங்களுடைய ஊடகம் உட்பட சகோதரர் விஜய் அவர்கள் மாநாடு போட்டா எல்லாரும் அதை காண்பிக்கிறதுக்கும் அவர் என்ன பேசுறாரு என்ன சொல்றாரு அப்படிங்கறத யாருக்கும் இல்லாத அளவுக்கு ஊடக வெளிச்சம் விஜய் அவர்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. அதுக்காக சொல்றதுக்குங்களேன், இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் பேசுறது வெளி உலகத்துக்கு போன எத்தனை டைம் வந்து பிரஸ் மீட்டை சந்திக்கிறாரு. சீமான் அவர்கள் பிரஸ் மீட் சந்திச்சாருன்னா அது எத்தனை சேனல்ல அது போடுறாங்க. அதுவும் நடந்துட்டு தானே இருக்கு. நீங்க தமிழ்நாட்டிலே அதிக பிரஸ் மீட் கொடுக்கிற தலைவர் சீமான் அவர்கள் தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஊடக வெளிச்சம் சீமான் மேலயும் இருக்கு. இன்றைக்கு நடந்திருக்கிற மாற்றம் அது. இந்த வெளிச்சத்தை இன்னைக்கு 8 விழுக்காடு வாங்கியிருக்கோம்ங்கிற விளைவின் காரணமாக எங்களுக்கு வந்திருக்கிற வெளிச்சம் இதுவுமே ரொம்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப சொற்பம். இதை தாண்டிய பல நல்ல செய்திகள் அவர் இந்த கருத்தை வந்து இங்க விதைச்சிட்டு இருக்காரு. அதை பிரேக்கிங் நியூஸாவோ அதை டிபேட் டாபிக்காவோ யார் ஒருத்தவங்களும் எடுத்துட்டு போறது இல்லை. இன்னைக்கு மரங்களினுடைய தேவை என்ன இருக்கு, ஏன் மேய்ச்சல் நிலம் அவசியப்படுது, ஏன் கனிம வளங்கள் கொள்ளையடிக்க கூடாது அப்படிங்கறது குறித்து ஏதாவது ஒரு டிபேட் ஷோஸ்ல டிபேட் சேனல்ஸ்ல நடக்குதா? அப்போ சப்ஜெக்ட் என்னன்னா கூட்டணி யாரு கூட வைப்பா, எந்த கட்சி எத்தனை சீட்டுக்காக யாரு கூட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அங்க வந்து முக்கியமான செய்திகள் நடக்குது. நீங்க சொல்றது விவாதிக்கப்பட வேண்டியது. ஆனால் நீங்க வந்து நீங்க கூடிய மீடியாக்களும் சரி அரசியல் கட்சி தலைவர்களும் சரி தேர்தல் நேரத்துல என்ன விவாதிக்கப்படும்? கண்டிப்பா மக்கள் பிரச்சனைகள் பேசதான் செய்யணும். மக்கள் பிரச்சனைகளை பேசதான் செய்யணும். நீங்க ப்ரியாரிட்டிஸ் இருக்குல்ல, நீங்க சொல்றீங்களா மரங்களின் மாநாடு, நீங்க இதை பேசுறீங்களா? நீங்க அதை விட்டுட்டு வந்து கூட்டணி பங்கீடு
அதுவும் பேசக்கூடிய விஷயம் தான். அதுவும் மக்களை அரசியல்படுத்தும். எந்தெந்த கட்சிகள் எப்படி செயல்படுறாங்க. ஸோ இப்போ நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி, அதை வச்சு சீமான் தனித்து போட்டி, இங்கே 4 முனை போட்டியா 3 முனை போட்டியா, இதை தொடர்ந்து ஒரு விவாதம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாமே தேர்தல் சமயத்தில் எல்லா கட்சிகளும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குறிக்கோட செயல்பட்டு இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி நீங்க மரங்களின் மாநாடு நடத்துங்க, நீங்க வந்து போட மாட்டோம் அந்த மாதிரி இங்க போட மாட்டேன்னு யாரும் சொல்லி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க நேற்று வந்து சொன்னீங்க, இந்த வரைக்கும் தாவேகா தலைவர்களும் சரி, அங்களுக்குரிய 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி, விஜயும் அவர்களும் சரி, யாருமே வந்து சீமான் அவர்களை இன்னும் விமர்சிக்கவோ மறைமுகமாவோ நேரடியாகவோ இன்னும் ஒரு விமர்சனங்கிறது அவருக்கு கொடுத்துருக்காரு, அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்றது கிடையாது. ஆனால் அவருக்கெல்லாம் சீனியர் யாருன்னா சீமான் அவர்கள். இப்போ பொதுவாக திமுக அதிமுகலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் வந்து திமுக விமர்சிக்கிறார். ஆனால் திமுக முதற்கட்ட தலைவர்கிட்ட இருந்து யாருமே வந்து விஜயை விமர்சிக்க மாட்டாங்க. ஏன்னா நாமளே அவர் விமர்சித்து அவரை பெரிய ஆள் ஆக்கிடணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஆனால் சீமான் அவர்கள் வந்து உங்களோட வயசுலையும் சரி அனுபவத்திலையும் சரி ஒரு சின்ன தலைவர். அவர் சின்ன, நீங்கள் சொல்கிறீங்க கட்சியும் வந்து கொள்கை இல்லாத கட்சின்றீங்க. நீங்கள் இவ்வளோ சொல்கிற போது ஏன் வந்து தொடர்ச்சியாக விமர்சனத்தை வந்து மேல் வச்சுட்டே இருக்கீங்க? உங்களை அவர் கண்டுக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இல்லை, நீங்கள் வந்து தாவேகான்றீங்க, தளபதின்றீங்க. இதெல்லாம் வந்து நீங்களே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி ஏற்படுத்தி தர வகையில் தான் இது அமையுது. ஒரு தீவிர விஜய் ரசிகர் என்னை போன்று அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நான் இப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒன்றியத்தில் வந்து முதலமைச்சர்கள் எல்லாம் வந்து தவறு பண்ணியிருந்தாங்க, குற்றம் சுமத்தப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா 30 நாட்கள் சிறையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதவி நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை, ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும்னு பேசிக்கிறாங்களே, இது குறித்து என்ன அப்படின்னு யார் கேட்குறா? செய்தியாளர்கள் கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? எங்க தலைமை கேட்டாங்க. அவர் பதில். வேற யாராவது ஒருத்தவங்க பதில் சொன்னாங்களா? அதை பத்தி நீங்க சொன்னீங்களா? யார்ட்டையாவது ஊடகங்கள்ட்ட பேசுனீங்களா? இதுக்கு இவருடைய பார்வை இப்படி இருக்கு, இது அவருடைய பதில் அப்படின்னு யார்கிட்டயாவது கொண்டு போய் காமிச்சிங்களா? சீமான் விஜய தலைவிதி அப்படின்ட்டாரு, அதை கொண்டு போய் சேர்க்க முடியுதுல்ல உங்களால? அவர் சொல்லக்கூடிய கருத்துகள் எல்லாவற்றின் மீதும் இருக்கு. நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம், இல்ல நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம், அதுவும் மீடியா மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சீமான்ட்ட அந்த கேள்வியை முன் வச்சிருக்காங்கன்ட்டு. ஆமா, அதாவது அதுவும் மக்கள்கிட்ட போய் சேருது இல்ல. எதை நீங்க பிரதானப்படுத்துறீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஏன் எல்லாரும் அதை பத்தி மட்டும் பேசுறாங்க? அதுவும் ஒரு விஷயம். சைக்கலாஜிக்கலா இங்க மனுஷங்களோட ட்ரெண்ட் என்னவோ அதன் விருப்பத்தின்படி ஊடகங்கள் நடக்குது அப்படிங்கிற இந்த 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 குறைபாடை உங்களால ஒத்துக்க முடியல அப்படின்னா யூ ஆர் நாட் a fair ஜர்னலிஸ்ட் அப்படின்னு ஊடகங்கள் என்ன காண்பிக்கணும்னு விரும்புதோ அதை தான் மக்களும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இங்க இருக்கு, பெரும்பான்மையா இருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்கள் காரை திறந்துட்டாரு, காருக்குள்ள ஏறிட்டாரு, அவர் வீட்டுல இருந்து வெளில வந்துட்டாரு, அவர் தண்ணி குடிச்சிட்டாரு அப்படின்னாலும் அது போட்டா எனக்கு டிஆர்பி ஏறும், அதனால நான் போடுவேன்னு எத்தனையோ ஊடகங்கள் போடதான் செய்யறாங்க. உங்களால மறுக்க முடியுமா? முடியாது. அதன் அடிப்படையில இங்க செய்திகள் நடக்கிறது இல்லை. இங்க உண்மையா கருத்துகள், ஆழமான கருத்துகள், மக்களுக்கு அவசியப்படுற கருத்துக்கள், இதனுடைய நிலைப்பாட்டுல நம்ம எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான விதையை போடுவது, அதை குறித்த ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா மக்களுக்கு வரணும், அதை நம்ம வந்து டிபேட் டாபிக்கா எடுத்துட்டு போகணும், அதை நம்ம பிரேக்கிங் நியூஸா போடணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப 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 சொற்பம். உங்களையும் நீங்களும் நானும் பார்க்கலாம். ஏன்னா அரசியல கவனமா பாக்குறதுனால நானும் நீங்களும் பார்க்கலாம். இதை பேசிருக்காங்க, ஏன்னா நீங்க போலனாலும் எங்க ஊடகங்கள் போடும், எல்லாருக்கும் சமநிலையில இருக்குன்னு சொல்றதெல்லாம் அபத்தம் சகோதரர். ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு எல்லா பார்ட்டி கட்சிகளுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றதே நான் அபத்தம் பாக்குறேன். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு நாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நம்பாத காரணத்தினாலதான் இத்தனை யூடியூப் சேனல்ஸ் நம்ம வச்சிருக்கோம். நாம் தமிழர் கட்சி சார்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரியாரை பத்தி உங்க ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டாரு, நோக்கம் என்னன்னா அவரை வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான எல்லா முயற்சிகளும் எல்லா ஊடகமும் எடுக்கும். அவரை நெகட்டிவா பப்ளிசைஸ் பண்றதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அதுதான் மக்கள் சுவாரஸ்யமா விரும்புறாங்கிறத நீங்க நினைச்சு அதையே மக்கள் கிட்ட உள்ள வந்து திணிக்கிறீங்க. அவர் ஆழமா சொல்லக்கூடிய எத்தனை நன்மையான கருத்துக்களை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. மரங்களின் மாநாடு, அந்த அளவுக்கு போறோம், எக்ஸ்ட்ரீமுக்கு போய் உங்களை திரும்பி பார்க்க வைக்கிறோம். அது நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய தனித்துவம், அது எங்களுக்கான ஆற்றல், அது எங்களுடைய வெற்றி. அதை யாருமே வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறது. ஆனா கடைசி வரைக்கும் நீங்க வந்து சுயபெருமையை பேசிட்டு இருக்க முடியாது இல்ல. நீங்க மக்களுக்கான பிரச்சனை இல்லைங்க, அதாவது 2 லட்சம் பேரை கூப்பிட்டு, அதாவது என்ன சொல்றது, வெற்றி மாநாடு இல்ல விஜய் தற்புகழ் மாநாடு அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது உங்களுக்கு தற்புகழா தெரியல, இது எங்களுக்கு தற்புகழா தெரியுது. நாங்க சொல்றது உங்களுக்கு தற்புகழா தெரியுது.
வருது. களத்துல நின்னு ஒவ்வொரு கடைசியா இறந்து போன சகோதரி வரலட்சுமி என்கின்ற தூய்மை பணியாளனுடைய இறப்பு வரைக்கும் கூட நின்ன ஒரு அரசியல் சமூக தலைவரை பார்த்து தற்புகழ்னு சொல்லுவீங்க. எதுவுமே இல்லாம ஓட்ட போடுவீங்க, வேட்டை பண்ணுவீங்க, ரூட்டை போடுவீங்க. அடுக்குமொழியில எந்த ஒரு தலையும் இல்லாம காலும் இல்லாம எதற்காக காங்கிரஸை விமர்சிக்க வேண்டாம்னு அவருடைய நிலைப்பாடு இருக்கு அப்படிங்கிற புரிதலை மக்களுக்கு எத்தாம இன்னைக்கு அவர்கள் செய்யக்கூடிய எல்லா கூத்துகளையும் ஆமோதித்து கொண்டு இன்னைக்கு இந்த பக்கம் அதிமுகவும் அந்த பக்கம் திமுகவும் செய்யக்கூடிய அத்துணை குற்றங்கள்ல செலக்டிவா எடுத்து 2-3 விஷயத்த மட்டும் பேசிட்டு எல்லா விஷயத்தையும் மறந்து கடந்துட்டு மக்கள் கிட்ட ஒரு ஹீரோயிக்கா ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போனது வந்து உங்களுக்கு வந்து தற்புகழ்ச்சி இல்ல. அது வந்து சொற்பொழிவு. அவர் சொல்லிட்டாரு டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்றாரு. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா என்டிகே வர்சஸ் டிவிகே, அதான் இந்த 2026 தேர்தல்னு சொல்றாங்க. எங்களுடைய வரிசையில தாவேக்கா கடைசி. ஓகேயா? நாம் தமிழர் கட்சி இங்க வந்து நீங்கள் சொல்லப்படக்கூடிய அரசியலுடைய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் என்று கருதப்படக்கூடிய ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும் போதும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதே கட்சியை தொடங்கியவர்கள். காங்கிரஸையும் பாஜகவையும் சமநிலையில வைத்து இந்த 2 பேருமே ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் அப்படின்னு ஐயா காமராஜர் சொன்னது போலவே வழிமொழிந்து இன்றைக்கும் அதே நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த வரிசையில எத்தனையோ பேரை இன்னைக்கு கொள்கையின் பார்வையில திசை திருப்பக்கூடிய எல்லோரையும் நாம் தமிழர் கட்சி விமர்சிச்சிருக்கு. அது பாரபட்சம் இல்லாம ஐயா ரஜினிகாந்த் அவர்கள், ஐயா கமலஹாசன் அவர்கள், ஐயா சரத்குமார் அவர்கள், ஐயா விஜயகாந்த் அவர்களை இன்னைக்கு விஜய் அவர்கள் லிஸ்டின் கடைசியில இருக்கிறாரே தவிர்த்து அவர் ஒன்றும் புதுசாலாம் நாங்க வந்து அவரை மட்டும்தான் எதிர்க்கணும் அப்பெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லை. உண்மையாவே சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு திமுக வந்து எதிரி, தாவேக்கா ஒரு உதிரி அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இன்னைக்கும் நீங்க ஒரு புதுசா ஒரு டேக்லைன் கண்டுபிடிச்சிருக்கீங்க, திமுக எங்களுக்கு எதிரி. இது நாங்க முன்னாடில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். இளைஞர்களுடைய வாக்கு வங்கி நாம் தமிழர் 8% வாக்கு வங்கி வச்சிருக்கீங்க. அந்த வாக்கு வங்கி 2026 தேர்தலில் மீண்டும் அதை தக்க வைக்க முடியுமா, இல்லை அதுக்கு அதிகமாக வருமா, இல்லை அதில் மோஸ்ட் ஆஃப் இதை வந்து விஜய் அவர்கள் பக்கம் போயிடுமா? ஸோ அதற்காக தான் எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு, உற்சாகமா இருக்கு. இந்த காலத்துல இன்னும் எதிர்நோக்கி நான் காத்திருக்கிறேன். காரணம் என்னன்னா ஒவ்வொரு முறையும் சகோதரர் விஜய் அவர்கள் வெளியில வரும்போது அவர் அம்பலப்பட்டு போகிறார். அவர் எப்படி அரசியல் கூட்டம் மட்டுமே காரணமாயிருமா வாக்குகளா மாறுவதற்கு? கடந்த காலத்துல ஐயா கமல்ஹாசன் அவர்களுக்கு கூட்டம் இன்னைக்கு சாதாரண ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர், இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சர் போய் நின்னாலே அவ்வளவு கூட்டம் கூடுதுங்க. ஒண்ணு சொல்றேன், நீங்க சொல்றீங்கல்ல இந்த விஜய் ரசிகர்கள் கூடுறாங்க, அவங்க அரசியல் பக்குவம் இல்லாம இருக்காங்க. தாவேகா கூட்டத்து மாநாட்டுல கூட சீமான் ஒழிகின்ற கோஷம்லாம் எழுந்துச்சு. ஏன்னா சரி இதெல்லாம் விடுங்க, இவங்கெல்லாம் வந்து அரசியல் பக்குவப்படாத அரசியல் பக்குவப்படாத ஒரு தொண்டர்கள்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு சைடு தாய்மார்கள் வராங்க, வயசான முதியவர்கள் வராங்க. ஸோ அவங்கள்ட்டையும் வந்து விஜய்க்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இவரு ஒரு மாற்றமா அடுத்த ஒரு மாற்று சக்தியா திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தியா வரக்கூடியவர் வந்து விஜய் தான், அதை நாங்க நம்புறோம் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் வராங்கல்ல. ஏமாந்துல போறாங்க, அதை நிறைவேற்ற தவறுகிறார் விஜய் அப்படிங்கறதான் சுட்டி காட்டுறோம். அவர் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் இல்லை. அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மிதமிஞ்சி அளவுல இருக்கக்கூடிய ஊடக வெளிச்சம், பணபலம், இந்த சக்தி, இது எல்லாத்தையும் வைத்து அவர் சரியான ஒரு செறிவான கூட்டத்தை உருவாக்கலாம், அரசியல் படுத்தலாம், நல்வழிப்படுத்தலாம், அவர்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தி ஒரு சரியானவர்களை தேர்வு செய்வதற்கான வழிவகை செய்யலாம். ஆனா ஒவ்வொரு முறையும் அதை தவறுகிறார். எவ்வளவு பெரிய பிம்பம் இருக்கும் எங்களுக்குலாம். சிங்கம்னால அந்த மாதிரி ஒரு அனிமல்டா, ஒரு விலங்குடா அப்படின்னா இன்னைக்கு சிங்கம்னாலே புஷ் ஆகிட்டு போயிட்டாரு அவரு. விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ஈஸியா அவர்கிட்ட இருக்கக்கூடிய திரையினுடைய அந்த கவர்ச்சி, திரையினுடைய அந்த மாஸ் அட்டென்ஷனை பயன்படுத்தி திருப்பியும் தவறான வழியில மக்களை திசை திருப்பார் அப்படின்னா அதை நாங்கள் பேசி ஆகணும்ல. இது அரசியல். ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அதை சுட்டி காமிக்க வேண்டியது அரசியல். இந்த புரிதல் இல்லாம ஒரு ஃபண்டமெண்டல் பாலிடிக்ஸ் தெரியாம மத்தவங்க அமைதியா இருக்கலாம். ஆனா அவ்வளவு தற்கூரி கூட்டம் நாம் தமிழர் கட்சி இல்ல. ஆனா இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறி போனாங்கல்ல. சோ அவங்க எல்லாம் சொல்றது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, ஒவ்வொருத்தரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்களுக்கு வந்து அரசியல் அங்கீகாரம் எல்லாம் இங்க முக்கியம் கிடையாது. இவங்க வந்து ஒரு மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுவாங்க, அதுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு சுய லாபம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில இவங்க லாபம் அடைகிற வகையாக தான் இப்போ கல் இருக்கிற போராட்டம்னா அதுக்கு ஒரு ஏன் போய் ஒரு சம்மந்தமே இல்லாமல் கல் இருக்கிறாரு போராட்டம் நடத்துறாருன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு இலக்கா வச்சு தான் நாம் தமிழர் கட்சி வந்து செயல்படுது.
அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர்களை தாண்டி யாரும் வந்து ஒரு இன்டெலெக்சுவலா வந்து அங்கே உருவாக முடியாது, உருவாகினாலும் அதை சீமான் அவர்கள் விரும்ப மாட்டாரு. இப்போ ஏன் வந்து இவ்வளோ நாள் தேர்தலில் நாங்கள் வந்து ரொம்ப வெறித்தனமாக வந்து களம் காண்றோம், ஆனால் தேர்தல் எங்களால் ஜெயிக்க முடியல. இங்கே எதிர்கட்சிகள் ஒரு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு தொகுதியிலையும் ஒரு மாற்று கட்சி சார்ந்த ஒரு வேட்பாளர் ஜெயிக்கிறாங்கன்னா அதற்கு காரணமும் பார்த்தீங்கன்னா இது போன்ற குற்றச்சாட்டுகளை வந்து தொடர்ச்சியாக வந்து முன் வச்சுட்டு இருக்காங்கல்ல. இதற்கு என்ன பதில்? நீங்க எங்களோட சித்தாந்த எதிரிகள், எங்களுடைய கோட்பாட்டு எதிரிகள், இவங்க எல்லாருமே வந்து எந்த இடத்துலயாவது தனிமனித விமர்சனங்கள் இல்லாம எங்களுடைய மேனிஃபெஸ்டோல எங்களுடைய ஆட்சி வரைவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுமா? மிஞ்சி போனா அவங்களால என்ன சொல்லுவாங்க, இவர் திருப்பியும் வந்து ஆடு மாடு மேய்க்க விடுவாருப்பா, இவர் திருப்பியும் வந்து ஜஹிலியா காலத்துக்கு கூட்டு போவாருப்பா இப்படின்னு சொல்லுவாங்க. இதை அடுத்து வேற ஏதாவது ஒரு விஷயம் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பக்கங்கள் எங்களுடைய முதல் ஆட்சி வரைவு பக்கங்கள் இருக்கு, வாசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதுல ஏதாவது ஒரு விஷயத்த இதெல்லாம் இந்த தியரிலாம் இப்பவே அப்ளை ஆகுமா அப்படின்னு உங்களால சொல்ல முடிஞ்சோம் அப்படின்னா நான் டைரக்ட் சேலஞ்ச் பண்றேன். அப்படி ஒரு விமர்சனத்தை உங்களால வைக்கவே முடியாது. இது எல்லாமே வர்றது தனிநபர் விமர்சனம். அந்த தனிநபர் விமர்சனம் எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவா இல்லை, அதை நாங்கள் ஏற்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி சித்தாந்த கோட்பாட்டு எதிரிகளுடைய பேச்சுகளே இன்னைக்கு பொருள் இல்லாம இருக்கும்போது கட்சியிலேருந்து வெளியே போனவங்க தனிநபர் விமர்சனங்கள் மட்டும்தான் வைக்கிறார்களே தவிர்த்து எங்கள் மீது இந்த கொள்கையில இவங்க பிறழ்றாங்க, இவங்க இந்த கொள்கை நிலைப்பாட்டுல இருந்து தவறுறாங்க அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதிகபட்சமா அவங்களால சொல்லக்கூடியது வந்து அவர் தனிநபர் ஒழுக்கம் இல்லை, அவர் வந்து இந்த மாதிரி வின் பண்றதுக்காகலாம், இதெல்லாம் விமர்சனங்களே கிடையாது. இதெல்லாம் அவதூறுகள், இதெல்லாம் காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடுன்னு நான் பார்க்குறேன். அதற்காக நம்ம அச்சப்படணும், வருத்தப்படணும் காரணம் தேவையில்லை. ஏன்னா உண்மையா உழைக்கக்கூடிய எண்ணற்ற உறவுகளுடைய நம்பிக்கையாக தாய்மாமன் சீமான் அவர்கள் இருக்கிறார். அவரோட என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப கூடவே இருந்து கவனிக்கக்கூடிய எங்களை போன்ற பலருக்கும் தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால மற்றவங்க சொல்றாங்க அப்படிங்கிற கவலை எங்களுக்கு தேவையில்லைன்னு தான். ஆனால் சீமான் அவர்கள் இப்போ என்ன சொல்றது, கடந்த காலங்களில் ஒருத்தர் பாராட்டுறாரு, அதுக்கப்புறம் வந்து விமர்சிக்கிறாரு. மறுபடியும் இப்போ விஜயகாந்த் அவர்களை சொன்னீங்க, கடந்த காலங்களில் வந்து கடுமையாக விமர்சித்து மேடையிலே பேசியிருக்காரு. இவரெல்லாம் ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனாக இல்லை, ஆனால் இவர் வந்து கேப்டன்றாங்க. இங்கே பிரபாகரன் அவர்கள் கூட இந்த கேப்டன்ற பட்டத்தெல்லாம் அவர் சுட்டிக்கல, அவர் எவ்வளோ பெரிய வீரர், ஆனால் இவரை வந்து கேப்டன் சொல்லி இவரை முதல்வராக ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து விஜய் வந்து விஜயகாந்த் பேரை வந்து யூஸ் பண்ணுறாரு. ஏன் அவர் வந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது ஏன் வரல, அவர் வந்து உடல் நலிவிட்டு இருக்கும் போது ஏன் வந்து விஜயகாந்த் அண்ணன் அப்படின்லாம் எதுவும் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் வரலன்னு சொல்லிட்டு இப்போ வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து கடுமையாக என்ன சொல்கிறது புகழ்ந்து பேசுகிறாரு. இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு பொதுமக்களாக ஒரு சாமானியனாக பார்க்கும்போது என்னடா இவர் மாற்றி பேசுகிறாருன்ற ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல. ஸோ அது வந்து நீங்கள் அரசியல் பக்குவப்படாத ஒரு சாமானிய மக்கள் பார்க்குறாங்கன்னா இப்போது சோஷியல் மீடியாவிலே எடிட் பண்ணி போடுறாங்க சீமான் அப்போது இப்போது இதை பார்க்கும்போது என்னடா இவர் மாற்றி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, நம்ம மக்கள் இவங்க மேல ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்களே வச்சுக்கோங்களேன், அது நம்பிக்கை சிதைதான போகுது. இதை பார்த்துல பார்வையை வந்து நான் ரெண்டா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அரசியல் களத்துல இருக்கும்போது அவர்களை வந்து விமர்சிக்கணும் அப்படின்னா அவர்களுடைய நிலைப்பாடை எடுத்து விமர்சிக்க வேண்டிய தேவை வருது. ஆனா தனிநபர்ல நம்ம ஏதாவது விமர்சிச்சிருக்கோமானா அப்படி எந்த ஒரு விமர்சனமும் எந்த காலத்திலயும் வச்சது இல்லை. ஆனால் திரையில இருந்து அவர்களுடைய நடிப்பு, அவர்களுடைய அந்த ஆற்றலை மட்டுமே பயன்படுத்தி இன்னைக்கு நாடாளு வருவார்கள் அப்படின்னா அந்த தகுதி போதாது எங்களுடைய மக்களை ஆள்வதற்கு அப்படிங்கிற நிலைப்பாட்டுல அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே நிலைப்பாடு தான். நான் கொள்கை வழியா சொல்லிடுறேன். இனிமேட்டு என்ன சங்கின்னு யாராவது சொன்னீங்கன்னா வந்து உங்களை செருப்பை கழட்டி அடிப்புன்னு சொல்லிட்டு செருப்பை கூப்பிட்டு காமிச்சாரு. அதுக்கப்புறம் சங்கி என்றால் சக தோழன்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இது என்ன மாதிரியான, அதாவது உண்மையாகவே அந்த மாதிரி விளக்கம் கொடுத்துருக்குறாங்க, அதைத்தான் எடுத்து சொல்றாரு. இன்னைக்கும் நீங்க வந்து எங்க மேல குத்துற சங்கி முத்திரையை நாங்க ஏற்கிறோமா? இல்ல, நீங்க வேணும்னே ஒரு காழ்ப்புணர்ச்சியில எங்கள் மீது எங்களை வந்து பாஜகவின் பி டீம்னு ஒரு முத்திரையை சொல்றாங்க அப்படின்ட்டு. நாம் தமிழர் கட்சி வந்து ஆரியத்தை வீழ்த்தணும், திராவிடத்தை வீழ்த்தணும்ட்டு ஒரு உன்னத நோக்கோட நீங்க வந்து ஆரம்பிச்சுட்டு கடைசியா உங்களோட டார்கெட் பாத்தீங்கன்னா விஜயா தான் இருக்காரு. ஏன்னா எப்போ நீங்க சொல்றீங்களா இன்னும் நீங்க உங்க நோக்கங்கள் உங்க கொள்கைகள் இதெல்லாம் கேட்கும் போது புல்லரிக்குது. ஆனா நீங்க வந்து எந்த இடத்துல இருக்கு இன்னைக்கு திராவிடம் எந்த இடத்துல இருக்கு? ஆளுங்கட்சியா இருக்கு, எதிர்கட்சியா இருக்கு. திராவிடம்னா என்னன்னு பொருள் உங்களுக்கு தெரியுமா? திராவிடத்துக்கு பொருள் இருக்கா? இன்னைக்கு திராவிடம்னா முன்னாடி சொன்னாங்க அடைந்தால் திராவிட நாடு இல்லையல் சுடுகாடு அப்படின்னு முன்னாடி ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு அவர்களுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டாங்க. அன்னைக்கு திராவிடம் என்பது ஒரு இனமா இருந்துச்சு, இன்னைக்கு திராவிடம் என்பது ஒரு தத்துவம் அப்படின்னு அவங்களே அவங்க நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன? தமிழ் தேசியம். திராவிடத்தை நாம் தமிழர் கட்சி கட்டாயம் வீழ்த்தி இருக்குது.
இன்னைக்கு திராவிடம்னு ஒரு விஷயமே இல்ல அப்படிங்கிற நிலைக்கு மக்களுடைய புரிதலை ஏற்படுத்தி இருக்குது. நான் வழி நடந்த பாதை இன்னைக்கு நான் வழி நடத்தும் பாதைன்னு தெளிவா தான் சொல்றாரு. அன்னைக்கு வந்து அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு யார் கூட கூட்டணி வச்சாரு, எந்த மாதிரி கட்சிகளோட கூட்டணி வச்சு ஐயா விஜயகாந்த் அவர்கள் நின்னாங்களோ அதற்காக விமர்சனம் பெற்றார். ஆனால் அவர் தனி மனித ரீதியில இன்னைக்கு என்ன நிலைப்பாடு அதே தான் அன்னைக்கும். அன்னைக்கு எப்படி அவரை மதித்தாரோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் அவரை மதிக்கிறார். அண்ணன்னா அண்ணன் தான், ஐயானா ஐயா தான். இன்னைக்கும் அதை தாண்டி அன்னைக்கு தெலுங்கரா இருந்தாரு, இன்னைக்கு தமிழரா மாறிட்டாரு அப்படின்ற விமர்சனங்கள் இதெல்லாம் அவர் சொல்லாததெல்லாம் ஏதாவது ஒண்ணு இஷ்டத்துக்கு நம்ம வந்து வச்சிட முடியாது. இன்னைக்கும் இங்க பாருங்க, தமிழ் தேசிய தமிழ் தேசியத்தோட நிலைப்பாடு எந்த மதம் எந்த மொழி வேற பேசுறாங்க அதெல்லாம் குறித்து வேறுபாடுகள் இல்ல. அதையே நீங்க கட்டமைக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன். எல்லோரும் வாருங்கள் வாழலாம், தமிழர்கள் சற்று முன்னால் நின்று ஆளுவோம்னு சொல்றாரு. இந்த நிலைப்பாட்டுல அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்காரு. எந்த பிணக்குகளும் இல்லை, எந்த பிசுறுகளும் இல்லை. நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க சொல்றது வந்து 2026 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரும்போது தெரியும் உங்க கொள்கை வந்து ஜெயிச்சிருக்கா இல்லை நீங்க கொள்கையே இல்லாத ஒரு மாநாடு நடந்திருக்கு, அந்த கட்சியோட தலைவர் வந்து உங்களோட அதிக வாக்குகள் வாங்குறாருன்ட்டு கண்டிப்பா பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் பண்ணிருக்கீங்க. நேரத்திற்கு ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். VVD 8 years of legacy in consumer goods.